இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆடு வளர்க்குறவங்க இப்ப கொடியாடுகள் ரொம்ப விரும்பி வாங்கி வளர்த்திட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரிஜினலான கொடியாடுகள்லாம் எப்படி இருக்கும் பார்வைக்கு? கொடியாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வகையான கலர் இருக்குண்ணா. கரும்போர், செம்போர், புளியம்போர், வெள்ளைப்போர், சந்தனப்போர், ஒரு 4-5 வகை கலர்கள் இருக்குண்ணா. இதே நம்ம குட்டிகளை பார்த்து கண்டுபிடிச்சா ஆடுகளை பார்த்து கண்டுபிடிச்சா நல்லா உயரம் தரமா வால் நீட்டமா நல்லா குட்டி சூப்பரா இருக்கும். ஆடு சூப்பரா இருக்கும். மற்ற ஆடுகளை காட்டிலும் இந்த கொடியாடுகள் நல்லா இருக்கும்னா தூத்துக்குடியில இங்க ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்ல மட்டும்தான் அந்த ஆடுகள். சோ தூத்துக்குடியிலேயே எல்லா ஊர்லயும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமங்கள்ல மட்டும்தான். அதாவது இந்த கொடியாடுகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகணும்? எல்லா ஊருக்குமே இது வளர்க்க முடியும். எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும். நீங்க பண்ண முறைகள் வச்சாலும் எதுனாலும் சாப்பிடுங்க. ஆடு தீவனம், உலர் தீவனம் எது வச்சாலும் சாப்பிடும் குட்டி. ஓகே. அதாவது இப்ப பறன் வச்சு நிறைய பேர் வளர்க்குறாங்க. சோ அதுக்கு இது சூட்டபிளா இருக்கும். சூட்டபிள் ஆகும். பறன் வச்சு வளர்க்கலாம், தரையிலே வளர்க்கலாம். எதுக்காலும் சூட் ஆகிக்கிறோம். ஓகே. இப்போ ஒரு கடை அப்படின்னா எத்தனை ஆடுகள் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம்? 25 ஆடுகளுக்கு ஒரு கடை போட்டா போதுங்களா? 25 ஒண்ணு இருந்தா போதும். என் பேர் கார்த்திக்னா, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில நம்ம பண்ண அமைஞ்சிருக்கேன். நாங்க ஒரு சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னா, எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆடு கொடி ஆடு விற்க அந்த மாதிரி பண்ண வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.